காரணம்தான். இது மிகப்பெரிய போராட்டமாக வெடிப்பதற்கு முன்னால் இதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு ஏற்பாடு செய்து ஆவணம் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டு என் வரவேற்புரை முடிக்கிறேன். நன்றி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம், சரவணன் கொலை காரணம் அறிய சிபிஐ விசாரணை வைப்பதற்கு கோரிக்கை வைக்கும் ஆர்ப்பாட்டம், கோரிக்கை வைக்கும் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம், மாணவன் சரவணனின் மரணத்தின் காரணத்தை கண்டறிய, மரணத்தின் காரணத்தை கண்டறிய, மாணவன் சரவணனின் மரணத்தை காரணத்தை கண்டறிய, மரணத்தின் காரணத்தை கண்டறிய, விசாரணை கோரும் ஆர்ப்பாட்டம், விசாரணை கோரும் ஆர்ப்பாட்டம், விசாரணை கோரும் ஆர்ப்பாட்டம், விசாரணை கோரும் ஆர்ப்பாட்டம், சரவணன் கொலையின் காரணம் அறிய, சரவணன் கொலையின் காரணம் அறிய, சரவணன் கொலையின் காரணம் அறிய, சரவணன் கொலையின் காரணம் அறிய, சிபிஐ விசாரணை வைப்பதற்கு, சிபிஐ விசாரணை வைப்பதற்கு, சிபிஐ விசாரணை வைப்பதற்கு, சிபிஐ விசாரணை வைப்பதற்கு கோரிக்கை வைக்கும் ஆர்ப்பாட்டம், கோரிக்கை வைக்கும் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம், உயிரை காக்கும் மருத்துவமனையே, உயிரை காக்கும் மருத்துவமனையே, உயிரை காக்கும் மருத்துவமனையே, உயிரை காக்கும் மருத்துவமனையே, உயிரை இழந்தது எதற்காக, உயிரை இழந்தது எதற்காக, பொங்கி எழும் ஆர்ப்பாட்டம், பொங்கி எழும் ஆர்ப்பாட்டம், பொங்கி எழும் ஆர்ப்பாட்டம், பொங்கி எழும் ஆர்ப்பாட்டம், படிக்கச் சென்ற சரவணனை, படிக்கச் சென்ற சரவணனை, படிக்கச் சென்ற சரவணனை, படிக்கச் சென்ற சரவணனை, ஆர்வலர் அனுப்பியது என் மருத்துவமனை, ஆர்வலர் அனுப்பியது என் மருத்துவமனை, எதிராய் நடத்தும் ஆர்ப்பாட்டம், எதிராய் நடத்தும் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்துக்கு ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்துக்கு ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்துக்கு ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்துக்கு ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்துக்கு ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்துக்கு ஆர்ப்பாட்டம், மருத்துவ மாணவன் சரவணனின், மருத்துவ மாணவன் சரவணனின், மருத்துவ மாணவன் சரவணனின், மருத்துவ மாணவன் சரவணனின் விசாரணை கோரும் ஆர்ப்பாட்டம், விசாரணை கோரும் ஆர்ப்பாட்டம், சரவணன் கொலையின் காரணம் அறிய, சரவணன் கொலையின் காரணம் அறிய, சரவணன் கொலையின் காரணம் அறிய, சரவணன் கொலையின் காரணம் அறிய, சிபிஐ விசாரணை வைப்பதற்கு, சிபிஐ விசாரணை வைப்பதற்கு, சிபிஐ விசாரணை வைப்பதற்கு, சிபிஐ விசாரணை வைப்பதற்கு கோரிக்கை வைக்கும் ஆர்ப்பாட்டம், கோரிக்கை வைக்கும் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்துக்கு ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்துக்கு ஆர்ப்பாட்டம், உயிரை காக்கும் மருத்துவமனையே, உயிரை காக்கும் மருத்துவமனையே, உயிரை காக்கும் மருத்துவமனையே, உயிரை காக்கும் மருத்துவமனையே, உயிரை எழுத்துக்கு எதிராக, உயிரை எழுத்துக்கு எதிராக, உயிரை எழுத்துக்கு எதிராக, உயிரை எழுத்துக்கு எதிராக பொங்கி எழும் ஆர்ப்பாட்டம், பொங்கி எழும் ஆர்ப்பாட்டம், படிக்கச் சென்ற சரவணனை, படிக்கச் சென்ற சரவணனை, ஆறுதல் அனுப்பிய என் மருத்துவமனைக்கு, ஆறுதல் அனுப்பிய என் மருத்துவமனைக்கு எதிராய் நடத்தும் ஆர்ப்பாட்டம், எதிராய் நடத்தும் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்துக்கு ஆர்ப்பாட்டம், அரசின் கவனத்துக்கு ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், மருத்துவமானன் சரவணனின், மருத்துவமானன் சரவணனின், மருத்துவமானன் சரவணனின், மருத்துவமானன் சரவணனின் படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டம், படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டம், படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டம், படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டம், மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, சிபிஐ விசாரணை உடனே நடத்தி, மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, சிபிஐ விசாரணை உடனே நடத்தி, இன்று நடக்கும் ஆர்ப்பாட்டம், இன்று நடக்கும் ஆர்ப்பாட்டம், இன்று நடக்கும் ஆர்ப்பாட்டம், இன்று நடக்கும் ஆர்ப்பாட்டம், நாளை வெடிக்கும் போராட்டம், நாளை
இல்லை கொலைமகளா, இல்லை இல்லை கொலைமகளா, இல்லை இல்லை கொலைமகளா, விடமாட்டோம் 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 சரவணனின் படுகொலையை சரவணனின் படுகொலையை விடமாட்டோம் 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 நியாயம் வழங்கு 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 சரவணன் படுகொலைக்கு நியாயம் வழங்கு சரவணன் படுகொலைக்கு நியாயம் வழங்கு உடனடியாக நியாயம் வழங்கு உடனடியாக நியாயம் வழங்கு விடமாட்டோம் 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 சரவணன் படுகொலை விடமாட்டோம் சரவணன் படுகொலை விடமாட்டோம் கல்வி என்ற பெயரினிலே கல்வி என்ற பெயரிலே கல்வி என்ற பெயரினிலே கல்வி என்ற பெயரிலே நித்தம் நடக்குது படுகொலைகள் நித்தம் நடக்கிற படுகொலைகள் கண்டு கொள்ளாத மத்திய அரசு கண்டு கொள்ளாத மத்திய அரசு கண்டு கொள்ளாத மத்திய அரசு கண்டு கொள்ளாத மத்திய அரசு மானங்கட்ட மோடி அரசு மானங்கெட்ட மோடி அரசு உடனடியாக நியாயம் வழங்கு உடனடியாக நியாயம் வழங்கு உடனடியாக நியாயம் வழங்கு உடனடியாக நியாயம் வழங்கு படுகொலை செய்யப்பட்ட சரவணனுக்கு படுகொலை செய்யப்பட்ட சரவணனுக்கு நியாயம் வழங்கு நியாயம் வழங்கு நியாயம் வழங்கு நியாயம் வழங்கு வெல்லட்டும் 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 சரவணனின் படுகொலைக்கு சரவணனின் படுகொலைக்கு நியாயம் கேட்டு நடத்துகிற நியாயம் கேட்டு நடத்துகிற நியாயம் கேட்டு நடத்துகிற நியாயம் கேட்டு நடத்துகிற ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு தெலுங்கு முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஐயா டி.கே. ராஜ்குமார் அவர்களை கவன ஈர்ப்பு அரசாங்கம் எதுவுமே இப்படி வந்து நின்று பேசு எடுக்காத போயிடும். ஒரு நடவடிக்கையும் எடுக்காத இல்ல முடிச்சுடுங்க, அவங்க போயிட்டாங்க. போட்டு அவங்க இப்படிதான் ஏன்னா ஆறுமுகம், என் பேர் ஆறுமுகம். இன்று இங்கு தமிழ்நாடு உப்பிலை நாயக்கர் கூட்டமைப்பு சார்பாகவும் தமிழ்நாடு உப்பிலை நாயக்கர் பேரவை சார்பாகவும் டெல்லியில் நடந்த தமிழ்நாடு உப்பிலை நாயக்கர் அறக்கட்டளை திருப்பூர் அவர்கள் சார்பாகவும் டெல்லியில் நடந்த சரவணன் மருத்துவ மாணவர் சரவணன் அவர்களுக்கு அவர்களின் படுகொலைக்கு எதிராக இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. கூட்டமைப்பின் சார்பாகவும் பேரவையின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் மற்றும் தெலுங்கு அமைப்பாளர்கள் சார்பாகவும் பல அமைப்புகள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றன. கொங்கு நாடு ஜனநாயக கட்சி சார்பாகவும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு கவன ஈர்ப்பு கோரிக்கை வைக்கும் ஆர்ப்பாட்டமாக இது நடக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த படுகொலை நடந்து 28 நாட்கள் 30 நாட்கள் ஆகியும் கூட இது ஒரு பெரிய அளவிற்கான பிரச்சனையை கொண்டு போகாமல் தற்கொலை என்ற அமைப்பிலேயே மூடி மறைத்து வருகிறார்கள். இதுவரை சரவணன் இறந்து போன சரவணனின் அப்பாவிடம் யாருமே, அவங்க குடும்பத்திடம் யாருமே எந்த தொடர்பும் கொள்ளவில்லை, எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. அதுக்கு ஆறுதல் வார்த்தை கூட எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகமோ அல்லது டெல்லி போலீஸ் நிர்வாகமோ இதுவரை அழைத்து பேசவில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது மாநில அரசு மத்திய அரசு இதை மெத்தனமாக விட்டுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிப்பதற்கான ஆர்ப்பாட்டம் தான் இது. இந்த ஆர்ப்பாட்டம் வெறும் தொடக்கம்தான். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கவனம் திரும்பவில்லை என்றால் இது
தமிழகம் முழுவதும் பெரிய போராட்டமாக வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆறுமுகம். என்னவா இருக்கீங்க? இந்த பேட்டி நீங்க கொடுங்கண்ணா. கடந்த 28 நாட்களுக்கு முன்னால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலே திருப்பூரை சேர்ந்த பூவே கோபால் தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் கடந்த 28 நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே எய்ம்ஸ் மருத்துவமனையிலே நடந்த திருப்பூரை சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் அவருடைய கொலை தற்கொலை என பத்திரிகைகளும் ஊடகங்களும் அரசாங்கமும் நினைத்து இதுவரை அவர் இந்த கொலைக்கு உண்டான நியாயமான நடவடிக்கையை எடுக்காததை கண்டித்து கோவையிலே இருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் தெலுங்கு அமைப்புகளும் பொதுநல அமைப்புகளும் மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்துக்கு செல்வதற்காக இன்று நடைபெறுகின்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சாதாரணமாக இன்று நடக்கிறது ஆர்ப்பாட்டம். இனி விரைவிலே தமிழகம் முழுக்கும் சரவணனுடைய மரணத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்கின்ற அளவிலே மாபெரும் போராட்டமாக வெடிக்கிருக்கின்றது. தமிழகத்தைச் சேர்ந்த இந்த மாணவன் ஒரு தமிழன் என்கிறதுனாலே மத்திய சர்க்காரும் மோடி அரசாங்கமும் இதிலே கவனம் செலுத்தவில்லையோ என்கின்ற ஐயப்பாடு இருக்கிறது. அதே போல தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவன் மருத்துவக் கல்லூரி படிப்பை முடித்து மேல் படிப்புக்காக சென்று டெல்லியிலே எம்டி படிப்பு பெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளியை எதிர்காலத்திலே மிகச்சிறந்த ஒரு மருத்துவராக வர வேண்டிய ஒருவர் விஷ ஊசி போட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்தும் தமிழக முதல்வர் அவர்கள் இதுநாள் வரை ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்காதது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழக மக்களுக்கு விழுகின்ற மிகப்பெரிய ஒரு இழுக்காக நாங்கள் கருதுகிறோம். தமிழனுடைய நிலை இந்திய நாட்டிலே மிகப்பெரிய பொறுப்புகளிலே தமிழர்கள் இருந்தும் ஒரு தமிழனுக்கு படித்த அறிவாளிக்கு டாக்டருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நிலை ஏதாவது ஒரு தமிழனுக்கு கிடைத்தால் எதிர்காலத்தில் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை எண்ணி நாங்கள் எல்லாம் வருத்துகிறோம். ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த மருத்துவக் கல்லூரி மாணவனுடைய மரணத்துக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி தமிழகம் முழுவதும் இதற்கான எதிரான நடவடிக்கை எடுக்கும் என்பது தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மருத்துவக் கல்லூரி மாணவன் சரவணன் கொலையை மருத்துவக் கல்லூரி மாணவன் சரவணன் கொலையை மத்திய மாநில அரசுகளே சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ விசாரணை வேண்டும். மத்திய அரசே மாநில அரசே மாணவன் விசாரணையை சிபிஐ விசாரிக்க ஏற்பாடு செய். கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. கொஞ்சம் பின்னாடி வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம் மருத்துவ மாணவன் சரவணனின் மரணத்தின் காரணத்தை கண்டறிய
விசாரணை கோரும் ஆர்ப்பாட்டம். சரவணன் கொலையின் காரணம் அறிய சிபிஐ விசாரணை வைப்பதற்கு கோரிக்கை வைக்கும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம். உயிரை காக்கும் மருத்துவமனையை உயிரை எடுத்ததற்கு எதிராக பொங்கி எழும் ஆர்ப்பாட்டம். படிக்க சென்ற சரவணனை பார்சலாய் அனுப்பிய எய்ம்ஸுக்கு எதிராய் நடத்தும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம். மண்ணுயிர் காக்க புறப்பட்ட எங்கள் மருத்துவர் சரவணனை மண்ணுக்குள் அனுப்பிய கூட்டத்திற்கு எதிராய் நடக்கும் ஆர்ப்பாட்டம். உயிரை காக்கும் மருத்துவத்துறையை உயிராய் நினைத்து படிக்க சென்ற எங்கள் மருத்துவர் சரவணனே உயிரை குடித்து உடலை அனுப்பிய அறக்கர்களுக்கு எதிராய் போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம். எங்கள் சரவணன் இந்த நிலை எந்த தமிழருக்கும் நிகழாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் சரவணன் என்ற தமிழனுக்கு தேச தலைநகர் டெல்லியில் நடந்த கொடுமையை கண்டிக்கிறோம். மிகவும் வன்மையாய் கண்டிக்கிறோம். நீதி வேண்டும் நீதி வேண்டும். சரவணன் படுகொலைக்கு நீதி வேண்டும். ஆதரவு வேண்டும் ஆதரவு வேண்டும். சரவணன் இறப்பால் துவண்டு நிற்கும். சரவணன் குடும்பத்திற்கு ஆதரவு வேண்டும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அரசின் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தினுடைய கவனிப்பு கோரிக்கை உரைக்கு தமிழ்நாடு புலிநாயக்கர் சமூக அறக்கட்டளையினுடைய அறக்கட்டளை தலைவர் திரு கே பழனியப்பன் ஐயா அவர்களை பேசுமாறு தாழ்வுடன் கேட்கிறேன். மருத்துவக் கல்லூரியில் இறந்துவிட்டார். அந்த இறப்பு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அந்த மரணம் கொலையாக இருக்கலாம் என்று எல்லோரும் கருதுகின்றோம். அதற்கு நீதி கேட்டு அரசு, மத்திய அரசு, மாநில அரசு அவர்களுடைய கவனத்தை வேண்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை குப்பநாயக்கர் சமூக கூட்டமைப்பு நடத்துகின்றது. இந்த மருத்துவர் சரவணன் அவர்களின் மரணம் மிக கொடுமையானது. மருத்துவர் சரவணன் அவர்கள் தனது சொந்த முயற்சியால் தன்னம்பிக்கையுடன் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் அகில இந்திய அளவில் 47வது தகுதி பெற்று பின்தங்கிய வகுப்பினர் பிரிவில் 10வது தகுதி பெற்று தன்னுடைய முயற்சியால் சேர்ந்தார். நமது சமூகத்தைச் சேர்ந்த மாணாக்கர்களில் இது போன்ற திறமைசாலிகள் மிக குறைவு. அவர்கள்தான் நமது சமூகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தகுதி படைத்தவர்கள். அந்த தகுதி படைத்த தொழிற்சலர்களில் இந்த மாதிரியான இழப்பு நமது சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் பாதிப்பானது. அந்த மாதிரியான ஒரு செயலை
அந்த மாணவருக்கு நேர்ந்த இந்த கொடுமையை கண்டிக்க நாங்கள் நம்ம எல்லோரும் இப்பொழுது கூடியிருக்கின்றோம். அதை கண்டித்து, வன்மையாக கண்டித்து, அதற்கு வேண்டிய நீதி கேட்டு, அந்த மாணவரை இழந்த குடும்பத்தாருக்கு தகுந்த ஆதரவு கிடைக்கவும், இதுபோன்ற ஏழை மாணவர்கள் மீண்டும் இந்த மாதிரியான சூழல் அவர்களுக்கு ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டியும், மாநில மத்திய அரசுகள் பொறுப்புடன் செயல்பட்டு இதற்கு ஒரு நீதி வழங்க வேண்டும் என்றுதான் இந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு நமது சமூகத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகள் கடந்த ஒரு 15 நாட்களாக பல்வேறு இடங்களில் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி நம்மளுடைய கவனத்தை அரசு, மத்திய அரசு அவர்களுடைய கவனத்தை நமக்கு திருப்ப வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதை மேலும் தொடர்ந்து அவர்கள் சரியான முறையில் ஒரு நீதி கிடைப்பதற்காக நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு இந்த கணவனின் இழப்பு போன்ற நிகழ்வுகள் மீண்டும் இல்லாத வண்ணம் நமது சமூகம் முன்னேறுவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கூட்டத்திற்கு வருகின்ற மக்களை நமது சமூகத்தை கவனஈர்ப்பு கோரிக்கை உரையாற்ற திரு தேவர் புலிப்படையினுடைய பொதுச் செயலாளர் ஐயா நரசிங்கமூர்த்தி அவர்களை தாழ்மையுடன் கேட்டு கொலை செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவன் சரவணன் இறப்பு வாழ்க்கையை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தமிழ்நாடு ஒன்றிய நாயக்கர் பேரவை நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேவர் புலிப்படை கலந்து கொண்டதற்கு